வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி வந்து ஒரு 1 கிலோ ரைஸில் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன், 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிலோ 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 30 ml நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml எண்ணெய் தேவை. அது வந்து நான் 30 ml நெய் சேர்த்துக்கிறேன். மீதி 170 ml நெய் சேர்த்துருக்கேன். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடியே நான் பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நீங்கள் எப்படி நல்லா வதக்கணுங்க. பச்சை மிளகாய் வந்து இப்போ உடனே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே தான் போடணும். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை ஊற வச்சுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி எடுத்து நீங்கள் தோல் நீக்கிட்டு அதை வந்து தனியாக ஒரு பேஸ்ட் பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இங்கே ரைஸ் வந்து ஊறிட்டுருக்குங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணி, நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதனால வந்து இங்கே தேவையான தண்ணியை வந்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அதுக்காக தான் எடுத்து காமிக்கிறேன். எந்த பதமாக இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி டேஸ்ட் வரும்னு. நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக கோல்டன் மாறக்கூடாது. ஆனால் லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக புரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கே தெரியணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கவும் நம்ம வந்து இதுக்கு பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கு கலருக்கும் எல்லாருக்கும் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போயே என்னன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூனில் நான் போட்டிருக்கேன், டீஸ்பூனில். அதில் வந்து நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றது. நல்லா போட்டு அது நல்லா கிண்டிக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லேயும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அப்புறம் வந்து இது கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அது போட்டுட்டோடனே நீங்கள் என்ன பண்ணிடுறேன்னா மல்லி புதினா ஒரு கைப்படி நான் வச்சுருந்துருக்கேன் கட் பண்ணி, அதையும் நான் போட்டுறேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 400 கிராம் தக்காளி. அது கூட அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எண்ணெய் இப்போ நிறையா இருக்க மாதிரி தான் தெரியும். அது ரைஸ் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வரும்பொழுது அது எல்லாமே ஈக்குவல் ஆயிரும். அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாங்க. நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. நல்லா பிரியாணிக்கு வந்து நீங்கள் ஒரு சிலர் பிரியாணி மசாலா போட விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம். ஆனால் அளவாக போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட்டே உங்களுக்கு சூப்பராக வருங்க. நான் வந்து தயிர் வச்சுருக்கேங்க, 100 கிராமுக்கு மேலே தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிர் வந்து நான் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் 10 ரூபா பாக்கெட் கூட வாங்கி ஊற்றிக்கலாம். நான் உப்பு போட்டுக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் தம்மை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொதிக்க வைப்போம். அப்போ நம்ம அந்த டேஸ்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் உப்பு லைட்டாக ஜாஸ்தியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொன்றாவும் நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் கடையில் வாங்கும்பொழுதே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். 1 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசி, 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, அப்புறம் 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா எல்லாமே சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு தேவையான அளவுகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நான் சிம்லேயே வச்சு வேக விட்றேங்க சிக்கன். அப்போ தான் வந்து அந்த சாஃப்டாக கிடைக்கும், பார்த்துக்கோங்க. இது லைட்டாக கொதிக்கவும் பாருங்கள். ஒரு அரை வேக்காடு, ஒரு 40% அளவு இந்த சிக்கன் வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நான் இதில் வந்து எனக்கு 4 டம்ளரில் அரிசி வந்துச்சுங்க. அப்போ நான் அதே 4 டம்ளரில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 4 டம்ளர் அரிசி. ஏன்னா நான் தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரைஸை வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வேக வச்சு தான் போடுவேன். எனக்கு ரைஸ் நல்லா ஊறிடுச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. போட்டுக்கோங்க. இந்த அரிசி வந்து உங்களுக்கு எடுக்கிற பதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அரிசி வந்து வெந்து வந்துடும். அது எப்படி பார்க்குறதுன்னா, அந்த ரைஸ் ரெண்டையும் என்ன பண்ணுங்கன்னா, ஊற வச்ச அரிசி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க தனியாக, வெந்த அரிசி ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா அது ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவாலிட்டி தெரியும். நீளமாக இருக்கும் கொஞ்சம். அது ரைஸ் ஆனோடனே அப்படியே நீங்கள் அதை வடிச்சிட்டு, தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி பாருங்கள் கரெக்டாக ரைஸும் தண்ணியும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இப்படி கரண்டி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக மேலே வரணுங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம்
கொதி வரும். ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கரெக்டாக இந்த சைட்லலாம் ஆவி வரவும் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸுங்க சிம்மிலேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட உங்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி நல்ல உதிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நான் அது கூட சில்லி சிக்கன் ப்ளஸ் தயிர் வெங்காயம் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி